மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தல் வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இதுகுறித்து மும்பை சயான் கோலிவாடா தொகுதியில் உள்ள நமது செய்தியாளர் ஹரியிடம் கேட்கலாம். ஹரி, தேர்தலையொட்டி என்னென்ன முறைகளில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? கூடுதல் விவரம். மகாராஷ்டிராவில் வருகின்ற 20ஆம் தேதி 288 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்காக மும்பையில் முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் என அனைத்து தரப்பினரும் முகாமிட்டிருக்காங்க. மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகளிலும் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்று வருகிற நிலையில் மும்பை மாநகரில் இருக்கக்கூடிய இந்த சயான் கோலிவாடா தொகுதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. மிக முக்கியமாக இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜக சார்பாக கேப்டன் தமிழ்ச்செல்வனும், காங்கிரஸ் சார்பாக கணேஷ்குமார் யாதவ் என 2 தமிழர்கள் போட்டியிடுவதால் இங்கு இருக்கக்கூடிய தமிழர்களிடையே இந்த தொகுதிக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது இந்த சயான் கோலிவாடா பகுதியில் நடைபெற்ற ஒரு பிரச்சாரத்தில் தமிழகத்திலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் இந்த பகுதியில் இந்த கேப்டன் தமிழ்ச்செல்வனுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்காக இந்த பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் இந்த பிரச்சாரத்தை காண வருகின்றனர். மும்பையை பொறுத்த வரைக்கும் கடந்த இன்னும் 2-3 நாட்களில் பிரச்சாரம் முடிவடைய உள்ள நிலையில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. பெரும்பாலான அரசியல் தலைவர்களும் மிக முக்கியமாக இந்த பகுதியில் முகாமிட்டிருக்காங்க. நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் இந்த பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. தற்போது நம்ம சயான் கோலிவாடா தொகுதியில் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மக்கள் பங்கேற்றிருப்பதையும் பார்க்க முடிகின்றது. ஒரு சில பகுதிகளில் காலி சேர்க்கை இருப்பதையும் நம்மால் காண முடிகின்றது. மும்பையை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2-3 நாட்களில் இந்த தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைய உள்ள நிலையில் தேர்தல் களம் மிக முக்கியமாக சூடுபிடிக்கப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.